மாதாபிதா குரு தெய்வங்கள் திருவடிகளே போற்றி, ஸ்ரீ காஞ்சி மகா பெரிவா திருவடிகளே போற்றி. ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. ஒழுக்க நெறியாக ஒருவன் எதை கொள்ள வேண்டும் என்றால் தன் நெஞ்சில் பொறாமை இல்லாத பண்பே ஆகும். வள்ளுவர் பெருமானின் அறநெறியை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம். ஸ்ரீ காஞ்சி மகா பெரிவா அருளிய தெய்வத்தின் குரல். யாரோ ஒரு அஞ்ஞானி, ஞானம் இல்லாதவர் மாலையை பாம்பாக நினைத்தான் என்பதால் உண்மையிலேயே ஒரு பாம்பு மாலைக்குள் இருந்ததாகவோ அல்லது பாம்புக்குள் மாலை இருந்ததாகவோ சொல்லலாமா? ஒரு அஞ்ஞானி அப்படி பேசுறாரு, அதை நாம ஏத்துக்க முடியுமா? முடியாது இல்லையா? கம்பர் சுந்தரகாண்டத்தில் இதைதான் சொல்கிறார். அலங்களில் தோன்றும் பொய்மை அரவு என பூதம் ஐந்தும் விளங்கிய விகார பாட்டின் வேறுபாடுற்ற வீக்கம் கலங்குவது எவரை கண்டால் அவர் என்பர் கைவில் ஏந்தி இலங்கையில் பொருதாரென்றி மறைகளுக்கு இறுதி ஆவார். அலங்கல் என்றால் மாலை, அரவு என்றால் பாம்பு. அலங்கலில் தோன்றும் பொய்மை அரவு, மாலையில் தோன்றும் பாம்பு என்ற பொய்யான எண்ணம். ஒரு இருட்டுல ஒரு மாலையை நம்ம காலால மிதிச்சுடுறோம், பாம்புன்னு பார்த்து நம்ம பயப்படுறோம் இல்லையா? அதுதான். இது போல பஞ்ச பூதங்கள் ஒன்று சேர்ந்து பொய்யான பிரபஞ்சம் என்ற வீக்கமாகி மயக்குகிறதே. பஞ்சபூதங்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த பிரபஞ்சம் என்ற ஒரு மாயை நம் கண்முன் வைத்திருக்கிறது. அது யாரை கண்டால் விலகி போய் மாலையான ஈஸ்வரன் மட்டுமோ தெரியுமோ? இந்த உலகம் மாயைங்கிறது யாருக்கு தெரியும்னா அந்த மாயா நாசகனான பரமாத்மா தான் ராமச்சந்திரமூர்த்தி என்றார். அது யாரை கண்டால் விலகி போய் மாலையான ஈஸ்வரன் மட்டும் தெரியுமோ அந்த மாயா நாசகனான பரமாத்மா தான் ராமச்சந்திரமூர்த்தி என்றார் கம்பர். நம்மாழ்வாரை பற்றி சடகோபர் அந்தாதி பாடின பரம வைஷ்ணவரான கம்பர் பரமாத்மா சொரூபத்தை இப்படி ஸ்வச்சமான அத்வைத பாஷையில் சொல்கிறார். இப்படி இந்த மாயை, இந்த உலகமே மாயை, நாம் காண்பதெல்லாம் போய் இந்த பிறவியில் பகவான் நாமத்தை சொல்லி நல்லபடியாக இந்த பிறவியை நாம் கடக்க வேண்டும் என்றால் இந்த உலகம் மாயை என்பதை நாம் உணர வேண்டும். அதற்கு பக்தி அவசியம். இதன் அடுத்த பகுதி நாளை காண்போம். ஜெய்.